அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு அஸ்வ சஞ்சலாசனாலேருந்து போயிட்டு அப்படியே வந்து நம்ம பாலாசனாக்கு வந்து வரப்போகிறோம். அஸ்வ சஞ்சலாசனாங்கிறது வந்து சூரிய நமஸ்காரம்ல 4வது ஸ்டெப்பாக வந்து வரும். அதை வந்து அப்படியே வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்வ சஞ்சலாசனா செய்யும் போது நம்மளோட கால் பகுதி, இந்த தொடை பகுதிகள் வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து தளர்வு அடைஞ்சிரும். அதே மாதிரி இடுப்புக்கு வந்து ரொம்பவே நல்லது, முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமேட்டு ஆண்களும் வந்து இதை தாராளமாக செய்யலாம். அவங்களோட தொந்திக்காகவோ இல்லை வந்து நல்ல இந்த முதுகு வலி, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்களாங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த முதுகு வலிக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது அப்படியே வந்து நம்ம பாலாசனா பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் வந்து அப்படியே வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அப்படியே தொடர்ச்சியாக வந்து அப்படியே செஞ்சுட்டே வரணும். இது எதுக்காக வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் மாதிரி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆசனான்னு எடுத்தோம்னா அது பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட உடல் வந்து முழுமையாக வந்து தளர்வு அடைஞ்சிருக்கணும். அதுக்காக அது ஆசனங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தண்டாசனால உட்காந்துட்டு கால்கள் நல்லா தளர்த்திட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த அஸ்வ சஞ்சலாசனா நின்ற நிலையிலேருந்தும் போகலாம், இல்லைன்னா இந்த மாதிரி அமர்ந்த நிலையிலேருந்தும் நம்ம போகலாம். ஒன்றும் இல்லை, கால் இப்படி எடுத்து வச்சுட்டு இன்னொரு கால் வந்து இப்படி பின்னோக்கி வந்து வைக்க போகிறோம். ஒரு கால் இங்கே முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. நல்லா இந்த காலை வந்து பின்னாடி நல்லா இப்படி தள்ளி இப்படி வைக்கணும். இந்த கால்கள் வந்து நம்ம 90 டிகிரி இப்படி இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி வந்து இப்படி தள்ளணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதி நல்லா இப்படி முன்னாடி போயிடும். மார்பு பகுதியும் வந்து நல்லாவே வந்து விரிவடையும். வந்துட்டு அதே காலை கொண்டு வந்து பின்னாடி வச்சுட்டு பாலாசனா பண்ண போகிறோம். மறுபடியும் அப்படியே தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டே வர போகிறோம். இது பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தொடையில் வந்து இந்த பகுதி வந்து நல்லாவே வந்து ஒரு இழிவுத்தன்மை வந்து ஏற்படும். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். இது பண்ணும் போது இந்த இடுப்பு வந்து இப்படி திரும்பிலாம் இல்லாமல் முன்னோக்கி நேராக பார்த்து இப்படி இருக்கணும். வந்துட்டு பாலாசனம். இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரே ஒரு கால்லையும் வந்து நீங்கள் ஒரு 5 முறை 6 முறை செஞ்சுட்டு அப்புறம் இடது காலுக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னா வலது காலில் ஒரு வாட்டி செஞ்சுட்டு இடது காலில் ஒரு வாட்டி செய்யலாம். மாற்றி மாற்றி வந்து நம்ம செய்யலாம். ஒவ்வொரு இதுலேயும் நிற்கும் போது ஒரு 2 வினாடிகள் வந்து நின்றாலே போதும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படி வந்து நம்ம இடது காலுக்கு வந்து பண்ணிடலாம். இடது காலை முன்னோக்கி இப்படி வச்சுட்டு இடுப்பில் கை வச்சுட்டு நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி தள்ளணும். கால் வந்து நல்லா இப்படி ஃப்ளாட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் வந்து வைக்கணும். வச்சுட்டு இப்படி இருக்கும். கைகள் இந்த எல்போ வந்து நல்லா இப்படி பின்னோக்கி பண்ணாதான் உங்கள் மார்பு பகுதி நல்லாவே விரிவடையும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து வலது பக்கம் பண்ணிட்டோம், இடது பக்கம் பண்ணிட்டோம். அதுவே வந்து நமக்கு மாற்று ஆசனம் தான் வரும். அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பாலாசனாலே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முதுகு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அமர்ந்த நிலையிலே வந்து மார்ஜாரி ஆசனா வந்து செஞ்சிடலாம். ஒன்று நீங்கள் வஜ்ராசனால உட்காந்துக்கலாம், இல்லைன்னா சுக்காசனால உட்காந்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ மார்ஜாரி ஆசனால நல்ல முதுகு தண்டை நேராக வச்சுட்டு நல்ல மாறு பகுதியை விரிச்சிட்டு நல்லா அப்படி வளைச்சி பின்னோக்கி வந்து போகணும். மறுபடியும் முதுகு நல்லா
தூக்கிட்டு தலை கீழே வரணும். தளர்த்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி கொஞ்சம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.